அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சனி பகவானினுடைய தாக்கமானது பல பிரச்சனைகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சுபக்கிரகமான குருவினுடைய சஞ்சாரம் பார்வை தங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலங்களை ஏற்படுத்தலாம். இருப்பினும் சில கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறத பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் தங்களுடைய பணியிடம் ரீதியாகவும் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆரோக்கியம் ரீதியாக மேன்மையாக இருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமாக இருக்கும். செல்லக்கூடிய பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள், இந்த 3 விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பணியிடம் அலுவலகம் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் ஏதேனும் விவாதம் இல்லை உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு எடுக்கிறது அப்படின்னா விவாதத்தை பெருசுப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா பணியிடத்தில் பெருமளவு பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் சுமூகமான ஒரு சூழ்நிலையையும் உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் தங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்பட வாய்ப்புகள் இருக்குது. தங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரியாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கை நழுவ விடக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் தங்களை பின்னடைய செய்யும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில கிரகங்களினுடைய அனுகூலங்கள் தங்களுக்கு சில பல விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் தருங்க. அதே சமயம் சில கிரகங்களினுடைய தாக்கமானது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கால தாமதத்தையும் சிக்கலையும் உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எழலாம். அதனால கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலமாக ஒருபுறம் சந்தோஷம் ஏற்பட்டாலும் மறுபுறம் சஞ்சலங்களும் உருவாகத்தான் செய்யும். ஒருபுறம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் செல்லும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி திடீர் பயணங்கள் உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை குடும்பம் ரீதியாகவும் இருக்கலாம். திடீர் பயணங்கள் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் பெற முடியும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளோ மருத்துவமனை செல்வதற்கான வாய்ப்புகளோ கிடையாது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏமாற்றங்கள் உருவாக வாய்ப்பு
இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் நீடிக்கத்தான் செய்யும். அதனால் எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். அவர்கள் விஷயத்தில் உஷாராக இருக்க பாருங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் இடைஞ்சல்கள் மற்றொரு புறம் எழத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால அதிலும் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சோம்பல் அதிகரித்து காணப்படுங்க. மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்படணும். இருப்பினும் சுபக்கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராசிநாதன் 2வது வீட்டில் இருப்பது, 2வது அதிபதி 4வது வீட்டிலையும், 2, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கும் செல்வது தாயுடன் சேருவதற்கும் அவர்களுடன் இருப்பதற்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளைகள் தங்கள் மீது பாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய சுகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது. அதே போல நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். சோம்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க. 2, 4வது வீட்டதிபதி 11வது வீட்டை பார்க்கறதுனால வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள் மனப்பிரளயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில தடைகள் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். மனைவிக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படலாம். தாயின் ஆசிர்வாதத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் வேலையில் ஒரு சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சில பல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. PR கிடைக்காதவங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் சம்பந்தப்பட்ட அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சில அனுபவங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீட்டில், அதாவது கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் அமர்ந்து சில மந்திர ஜபங்கள் சுவாமி பாடல்கள் பாடுறது பாசிட்டிவான சூழ்நிலை உருவாக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மந்திர ஜபங்கள் பண்ணலாம், பாடல்கள் கேட்கலாம், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும். பெரிய அளவில் பாதிப்பு வராது. நீங்கள் பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. சின்ன சின்னதான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ரொம்பவும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு வருது அப்படின்னு நினச்சி மனம் தளராதீங்க, பயப்படாதீங்க. இது எனக்கு தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் குழப்பத்துக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாங்க. பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை. குட்டிகரணம் போட்டாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று தான். ஆளானப்பட்ட அம்பானிக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது, பரம ஏழைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது, இறைவனும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு வரக்கூடிய அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இயற்கையிலேயே தங்களுக்கு மன உறுதி அதிகங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வழி பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையை நினச்சும் நீங்கள் கவலை கொள்ளவும் தேவை கிடையாதுங்க. அதே மாதிரி அமைதியாக இருக்கும். ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள். நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிதானம் ரொம்ப தேவை. யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மன தைரியம் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக ஒரு முடிவை எடுத்துருவீங்க. சிந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. அவசர
அவசரமாக இந்த காலகட்டம் நகர்ந்து செல்ல போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். என்னதான் அவசரம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானத்தோடு செயல்பட பாருங்க. புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கும் அடங்காதவர்கள் அப்படின்ற பட்டம் வேற கிடைக்க ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்கிறது, பயப்பட வேண்டாம். எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் அதில் ஒரு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமையை இந்த காலகட்டத்தில் இழக்காத வரை பிரச்சனை கிடையாது. இதை எப்போவுமே நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க.